யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரும். நம்ம தொடர்ந்து யோகியோடைய சரித்திரத்தில் ட்ரூமன் கெய்லர் அப்படிங்கிற வெளிநாட்டு பக்தரோட அனுபவத்தை பார்த்துன்னு வரோம். முதலாக யோகி ட்ரூமன் கெய்லரை பார்த்து தான், இந்த பிச்சைக்காரனை பற்றி நீ புத்தகம் எழுத வேண்டும் நினைத்திருக்கிறாய் அல்லவா, இனி நீ எழுதலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறார். இதுதான் யோகியை பற்றின முதல் புத்தகம். அப்போ தான் ட்ரூமன் கெய்லரை ஏன் சென்னைக்கு அனுப்பினார், தியோசபிக்கல் சொசைட்டியில் போய் அந்த சீக்ரெட் டாக்ட்ரைன் அப்படிங்கிற புத்தகத்தை ஏன் படிக்க சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் புத்தகத்தை பற்றி யோகி எதுவுமே பேசலை கெய்லர்கிட்ட. ஏன்னா கெய்லருக்கு தான் எழுத்தாளரா, தனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற தன்னை பற்றின ஒரு சந்தேகம் இருந்தது. மெதுவாக கொஞ்ச நாட்கள் அவருக்குள்ள யோகியை அவரை பற்றின அப்பப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் மனசில் தொகுக்கிறதுக்கு வழி காமிச்சார். 1971 அடையாரில் தங்கியிருக்கார் கெய்லர். அங்கே சில புத்தகங்களை படிக்கும்போது யோகி ராம் சுரத்குமாரோடைய வாழ்க்கையை எப்படி சொல்லணும், மகான்களோட சரித்திரம்ங்கிறது எவ்வளோ வலிமையானது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க ஆரம்பித்தார். பொதுவாகவே ஞானிகளோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அது காற்று மேலே நடக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு ஞானி தான் வாழற முறைக்கும் மற்றவர்கள் வாழற முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். மனசுங்கிற கருவியை கொண்டு நம்மலாம் வாழ்ந்துட்டுருக்கோம். மனமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஞானிகள் இருப்பா. இதில் நிறைய வேறுபாடு இருக்கும். அது ஞானிகளோடையே இருக்கிறவாளுக்கு அது நிச்சயமாக தெரியும். யோகி ராம் சுரத்குமார் அவர் அவர்கிட்ட போய் பார்க்கும்போது யார் யார் எங்கே உட்காரணுங்கிறது முதற்கொண்டு அவர் தீர்மானம் பண்ணுவார். நம்ம யோகிக்கு இடதுபுறம் உட்காரணுமா இல்லை வலதுபுறம் உட்காரணுமாங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். ஏன்னா அவரோட வளையத்துக்குள்ளே வந்துட்டாலே எல்லாரையுமே அவரோட இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அப்பா வேலையை செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுவார். பொதுவாகவே அவர் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் மட்டும்தான் பார்ப்போம். ஏன்னா ஓரளவுக்கு அதான் நம்ம கண்ணை பார்த்தோ இல்லை கேள்விப்பட்டோ புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஞானிகள் வாழக்கூடிய வாழ்க்கை முற்றிலும் வேறு மாதிரி. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய நம்ம முயற்சி பண்ணி நம்ம பண்ணக்கூடிய வேலைகள்லாம் அது மாதிரி கிடையாது. நம்ம உணர்கிற எல்லாத்தையுமே நம்ம கேள்வி கேட்டுட்டே இருப்போம். எப்போவும் சத்தியம், உண்மை, ட்ரூத் அதோடையே இணைஞ்சிருப்பா. அதாவது மாயையோட சுவடுகளே அவகிட்ட இருக்காது, அதை எரிச்சுட்டே இருப்பா மாயையை. இப்போ ஞானியரோடு இருக்கும்போது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாளா இல்லை மறுக்கிறாளா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. மெதுவாக அவகிட்ட போகும்போது நம்மளோட வாசனைகள் எல்லாமே, நம்மளுடைய கர்மா எல்லாமே எரிக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம அவகிட்ட போனாலே நமக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டே இருப்பா. அதை நம்மளால் சில சமயம் கண்டுபிடிக்க முடியும், சில சமயம் நமக்கு புரியாத விஷயங்களாக இருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணர், காஞ்சி மகாபெரிவா இவாளுடைய சரித்திரத்தை எழுதினவா யாருமே அவளுடைய பணி, அதாவது அவளுடைய வேலை என்னங்கிறத தீர்மானமாக சொல்ல முடியாமல் திணறி இருக்கிறத அவளுடைய சரித்திரங்களை பார்க்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரித்திரத்தை, அவருடைய உபதேசத்தை எழுதின மகேந்திரநாத் குப்தா மான் சொல்லுவா அவரை. அவரும் சாரதானந்தரும் பரமஹம்சர் எப்போ பேசுவார், என்ன பேசுவார் அப்படின்னு கணிக்க முடியாமல் திணறி இருக்கிறத பார்க்கலாம். சாரதானந்தர் அப்படிங்கிற அந்த சரத் மகாராஜ பரமஹம்சர் முதல்ல சந்திக்கிற போது சாரதானந்தர் மடியில் போய் உட்காண்டாராம். பரமஹம்சர் ஓடி போய் அவர் ஏன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இல்லை நீ என்னை தாங்குவியான்னு பார்க்கறதுக்கு தான் உட்காண்ட அப்படின்னாராம். பின்னாளில் அவர் தான் ராமகிருஷ்ண மடத்தோட முக்கியமான பதவிகளையும் குரு மகாராஜோட கொள்கைகளையும் பரப்பினார். போக போக ஞானியரோட மகிமையும் அவளுடைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளோ பெரிய மாற்றங்களை உருவாக்குறது அப்படிங்கிறத பார்த்து அவள் எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக செஞ்சா. ரமணர் எப்பேற்பட்ட உபதேசத்தை கொடுத்துருக்காருங்கிறத புரிஞ்சிக்கவே நமக்கு இந்த வாழ்க்கை முழுக்க செலவிட வேண்டும். ஏன்னா ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட டீச்சிங்கை தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம வாழ்க்கையை நல்லா உத்து பார்க்கணும்.
யோகியோட இந்த நாப ஜபத்துக்குள்ள எத்தனை சூக்ஷ்மம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அதிநுட்பமாக அதை பார்க்கணும். இந்த ஆன்மீக மார்க்கங்களை பற்றி நமக்கு நிறைய புரிதல் வேணும். ராமகிருஷ்ணர் பக்தி ஞானம் இது எல்லாமே இந்த ஸ்ரீவித்யா ஆகாய மார்க்கத்தில் போய் விளையாடுறத அவரோட முழு சரித்திரத்தை பார்க்கும்போது புரிய வரும். இப்போ இன்னும் சூக்ஷ்மமான விஷயத்தையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இவாளோட சரித்திரத்தை, ஞானிகளோட சரித்திரத்தை எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தபஸ் பண்ணியிருக்கோங்கிறது அர்த்தம். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையில் சாதனை காலம், சாதனை நிலைங்கிற பகுதியை எடுத்து படித்து பார்த்தோன்னாக்கா நமக்கு தலையே சுற்றி போயிடும். ஏன்னா ஒரு தனி மனுஷனால் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். அந்த சாதனைகள் எல்லாமே அதை செய்யறதுக்கான முழுமையாக நமக்கு அதுக்குலாம் அர்த்தம்லாம் நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அதை நம்ம ரொம்ப ஆழ்ந்து கவனமாக வாசிக்கும்போது அவள் பண்ண தபஸ் அது நமக்கும் கிடைக்கும். இந்த முழுமையான கான்ஷியஸில் சேர்ந்து அவளோட தபஸ் இருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய மிகப்பெரிய விழிப்புணர்வு மண்டலம் இருக்கு இல்லையா, அது சார்பாக அவரே எல்லா சாதனைகளையும் நமக்காகவே சேர்ந்து பண்ணியிருக்கிறது புரியும். இந்த சரித்திரத்தை படிக்கும்போது நம்மளும் அந்த தபஸில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். அவளுடைய தபஸை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசால் அந்த தபஸோட தன்மை எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது நமக்கு உணர ஆரம்பிப்போம். கடைசியாக நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்மளுடைய உள்ளுணர்வே நமக்கு காட்டி கொடுக்கும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, மா அப்படிங்கிற மகேந்திரநாத் குப்தாவும் சாரதானந்தர் எழுதின ராமகிருஷ்ணனோட வாழ்க்கை சரித்திரத்தையும் அமுதமொழிகளையும் படிக்கும்போது உள்ளுக்குள்ளே அந்த அருள் பாயறதை நம்மளால் உணர முடியும். அந்த சரித்திரத்துக்குள்ள அவ்வளோ கடாட்சம் இருக்குது. அப்படியே கொழுக்கட்டைக்குள்ளே பூர்ண மாதிரி அவள் அதுக்குள்ளே வச்சு வச்சு அந்த புத்தகத்தை எழுதியிருக்கா. ஜெயகிருஷ்ணமூர்த்தி தன்னோட உபதேசங்களை, போதனைகளை எப்படி படிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குறார். புரியறதோ புரியலையோ வார்த்தை வார்த்தையாக, வாக்கியம் வாக்கியமாக மெதுவாக படிக்கணும். அவசரமே படக்கூடாது. புரியலைன்னா வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நம்மளை பற்றி நம்மளே தெரிஞ்சிக்காத விஷயத்த இந்த ஸ்பீக்கர் பேசின்னு இருக்காருன்னு அவர் காமிக்கிறார். அதனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்கணும். ஓரளவுக்கு ஞானிகளோட சரித்திரம் என்ன செய்யுங்கிறத இவ்வளோதான் சொல்ல முடியும். இது நமக்கு பிடிச்ச நாவலை படிக்கிற மாதிரி ரொம்ப திருப்பங்களோடலாம் இருக்காது. ஏதோ சுவாரஸ்யமாக இருக்கும்லாம் படிக்க முடியாது. அந்த சரித்திரத்தோட மையத்தில் ஞானியோட தன்மை அப்படியே இந்த அகல் விளக்கில் ஏற்றின வெளிச்சம் மாதிரி சட்டுன்னு நம்ம மனசுக்குள்ளே விரியும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, பாகவதம் சொல்லும்போது கிருஷ்ணரோட கதையை கொண்டு போய் 10ஆம் ஸ்கந்தத்தில் வைக்கிறார். வச்சுட்டு பரீட்சித்தை பார்த்து சொல்கிறார், இத்தனை கதைகளும் முன்னாடி 9 ஸ்கந்தத்தையும் சொல்கிறாள் இல்லையா, இத்தனையும் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த கதைகள்லாம் சொன்னதுக்கு காரணமே இந்த கிருஷ்ண கதையை நீ சரியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு பரீட்சித்து பார்த்து சுகபிரம்ம ரிஷி சொல்கிற இடம் நம்மளை அப்படியே சிலிர்க்க வைக்கும். ஏதோ ஒரு ஏரோப்ளேன் தரையில் வேகமாக ஊர்ந்து போய் சட்டுன்னு வானத்தில் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஆஹா, இதுதான் கிருஷ்ணனா, இதுதான் அந்த பிரம்ம வஸ்துவா அப்படிங்கிற மாதிரி காட்டி கொடுப்பார். அதே மாதிரி தான் இங்கே யோகியை ரொம்ப கவனமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். யோகியே ட்ரூமன் கெய்லர் அப்படிங்கிறவருக்கு மறைமுகமாக எல்லாமே சொல்லி கொடுக்குறார். அவசரப்படாத, முயற்சி பண்ணு அப்படின்னு காமிக்கிறார். எழுதணுங்கிற உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வத்தையும் அவர் தான் உண்டாக்குறார். அந்த ஆர்வம் கெய்லருக்கு அதிகமாக வந்தபோது சட்டுன்னு யோகி ராம் சரத்குமார் கெய்லரை பார்த்து, கெய்லர் நீ என்னோட திருக்கோவிலூர் வா, நம்ம ஞானானந்தகிரி சுவாமிகளை போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டின்னு போகிறார். ஒரு ஞானியோட சரித்திரத்தை எழுத அவரே இன்னொரு ஞானியோட தரிசனத்துக்காக கூட்டின்னு போகிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1971 எழுதி முடிக்கப்பட்ட யோகி ராம் சரத்குமார் த காட் சைல்ட் ஆஃப் திருவண்ணாமலை, யோகி ராம் சரத்குமார் திருவண்ணாமலையின் தெய்வ குழந்தை அப்படிங்கிற அந்த புஸ்தகம் எழுத ஆரம்பிக்கிறார். 1972 அந்த புஸ்தக வடிவில் அது வெளியாச்சு.
அதில் சில பிரதிகளை யோகியே தன்னோட கைகளால் சில கடைகளுக்கு விநியோகம் பண்ணாராம். அந்த புத்தகத்தை பற்றி சொல்லும்போது, எவ்ரி வேர்ட் இன் திஸ் புக் வாஸ் ரிட்டன் இன் த ஸ்கை, இட் கேனாட் பி சேஞ்ச்ட், எனிஒன் ஹூ ரீட்ஸ் திஸ் புக் வில் பி கனெக்டட் வித் திஸ் சீக்ரெட் வேர்ல்ட் அப்படிங்கிறார். இந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வானத்தில் எழுதப்பட்டது, அதை யாரும் மாற்ற முடியாது. இந்த புத்தகத்தை படிக்கிற போது எல்லாரும், அந்த படிக்கிறவா எல்லாரும் இந்த ரகசிய உலகத்தோடு இணைக்கப்படுவீர்கள்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் யோகி. அப்போது ட்ரூமேன் கெய்லருக்கு 21 வயசு தான். அந்த 21 வயசில் ஒரு குருவால் அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வரம். ட்ரூமேன் கெய்லர் யோகியை பற்றி ஒரு இடத்துல சொல்லும்போது அவர் குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, குருவால் நான் அங்கீகரிக்கப்பட்டேன், எவ்வளோ பெரிய வரோன்னா இது எனக்கு. இந்த வாழ்க்கையோட குறிக்கோளே இதுதான். தற்காப்பு கலைகளில் பலவிதமான நிறங்களில் அவாவா தகுதிக்கு ஏற்ற மாதிரி பெல்ட்டுகளை தர மாதிரி, யோகாவில் பிளாக் பெல்ட் மாதிரி ஒரு தகுதி வேணும், உபனிஷத்தை குறித்து நிறைய படிக்கணும் அப்படிலாம் எனக்கு ஆர்வம் இருந்தது. ஒவ்வொரு மந்திர உபதேசமாக பெற்று அதிலிருந்து உயர்த்தப்பட்டு நான் வாழ்க்கையில் உயரணும், பயணங்கிறது எனக்கு அந்த ரொம்ப கடினமாகவே இருந்தது. அப்பேற்பட்ட பயணம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கற்றுண்டு உபனிஷத மந்திரங்கள் யோகம் எல்லாத்தையும் கற்றுக்கிறத விட யோகி ராம் சரத்குமாரோட பாதங்களை சரணடைகிறது தான் எனக்கு ரொம்ப வசதியாக பட்டது. அவர் என்னை வாரி அணைச்சிண்டார். அடுத்து என்ன அப்படின்னு நினச்ச என்கிட்ட, உன்னோட வீட்டுக்கு போ, நல்லா படி, உனக்கு விருப்பமான ஒரு தொழிலை தொடங்கு, கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்கோ அப்படின்னு என்னை தரையில் நடக்க வச்சார். நான் திரும்பவும் ஊருக்கு கிளம்புறதுக்கு தயாரானேன். யோகி ராம் சரத்குமார் கிட்ட இருந்து கிளம்பும்போது அவர்கிட்ட, யார் என்னுடைய குரு, நீங்களா அப்படின்னு கேட்க, யோகியும் இந்த பிச்சைக்காரன் அல்ல, உனது குரு ஸ்ரீ ஆனந்தமயிமா அப்படின்னு சொன்னார். ஏன்னா என்னோட மனசோட ஆழங்களை தெரிஞ்சு வச்சிருந்தார் யோகி. எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி என்னை ஆற்றுப்படுத்தினார். ஸ்ரீ ஆனந்தமயிமா இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு நான் தரிசனம் பண்ணும்போது என் உள்ளுணர்வு சொன்னதையும் யோகி நன்னா தெரிஞ்சு வச்சிருந்தார். யோகி இன்னொரு விஷயமும் சொன்னார், நீ எங்கே இருந்தாலும் இந்த பிச்சைக்காரனை உதவிக்கு கூப்பிடலாம், இந்த பிச்சைக்காரன் தன் தந்தை கிட்ட உனக்கு உதவும்படி மன்றாடுவான் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். அப்போ 1000 மைல்களுக்கு கடந்தும் இந்த என்னுடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் இவருக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னுன்ற கேள்வியோடு எனக்குள்ள ஒரு 3 கேள்விகள் கேட்டுட்டேன். மனசுக்குள்ளே கேட்கப்பட்ட அந்த 3 கேள்விகளுக்கும் அடுத்த சந்திப்பில் பதில்களை சொன்னதோடு இல்லாமல் எந்த வரிசையில் நான் சிந்திச்சேனோ அதே வரிசையில் பதிலையும் அவர் கொடுக்கும்போது அவர் பல 1000 மைல்களை தாண்டியும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற தெளிவு எனக்கு வந்தது. திரும்பவும் நான் அமெரிக்காவுக்கு போனேன். ஒரு குருவோட அனுகிரகம் என்னங்கிறத என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு அந்த கருணையை என் மேலே அவர் பொழிஞ்சார். சீன மருத்துவம், அக்குபஞ்சர் இதெல்லாம் நான் நல்லா கற்றுண்டு அதையே என்னோடய தொழிலாக மாற்றினேன். கேத்தி அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணினேன். கேத்திக்கும் நான் இந்தியாவை பற்றி நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவளுக்கு பெரிய ஆர்வத்தை கொடுத்தது. குழந்தைகளாலும் என் வாழ்க்கை என்னோட ரொம்ப சிறப்பாகவும் அன்பாலையும் ரொம்ப நிறைவாக இருந்தது. 1972 ஒரு தடவை யோகி கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன்னு சொல்கிறார். என்ன கேள்வினா, சுவாமி கேன் யூ நோ எவ்ரி திங் அப்படின்னு கேட்டிருக்கார். சுவாமி உங்களால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். எஸ் மிஸ்டர் கே அப்படின்னு யோகி பதில் சொல்கிறார். ஈவன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு கேட்குறார். எஸ் இஃப் இட் இஸ் நீடட் அப்படிங்கிறார் யோகி. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. ஏன்னா இவர் டாக்டராக இருந்தால் கூட சில நோய்களுக்கு உண்டான வைத்தியமும் இந்த நவீன மருத்துவமும் தெரியாத போது அதுங்களும் கைவிடும்போது அவர் உதவிக்கு கூப்பிடுறது யோகியை மட்டும்தான். யோகியோட அற்புதங்களை மெதுவாக அவர் உணர ஆரம்பிச்சுட்டே இருக்கார் வாழ்க்கையில். இவரோட வாழ்க்கை நிறைவாக இருந்தால் கூட இவர் ஆன்மீக முன்னேற்றம்ங்கிறது ஆரம்ப கட்டத்திலேயே இருந்தது. 1993 அவர் திரும்பவும் யோகியை தரிசனம் பண்ணும்போது யோகி கொஞ்சம் கடிஞ்சிக்கிறார் இவரை. திரும்பவும் ஊருக்கு போகும்போது
பல சமயம் யோகி இவருடைய கனவுல வரார். கனவுல கண்ட காட்சிகள்லாம் நிஜத்திலையும் ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறத உணர்றார். அதுக்கப்புறமா இவருடைய பிறந்த நாளான 26/7/2008 அன்னைக்கு கண் முழிச்சு பார்க்கும்போது இவர் வீடே வெளிச்சத்தினால நிறைஞ்ச ஒரு பிரகாசம் ஆன மாதிரி தோணித்து. அப்போ இவருடைய வீட்டு வாசல்ல 2 இந்தியர்கள் நின்றுட்டு இருக்கிற மாதிரி வீட்டு பின்புற கதவை காட்டி ஏதோ பேசின்னு இருக்கா. ஏதோ ஒன்று நடக்க போகிறதுங்கிற உள்ளுணர்வு இவருக்குள்ள தோன்றுறது. திரும்ப இவரோட வீட்டோட பின்புறத்தை கிட்ட போகும்போது யாரோ வாசல் கிட்ட இருக்கிறத உணர்ந்து கதவை திறக்கும்போது அங்கே யோகி ராம் சரத்குமார் நின்றுருக்கார். ஆஹா ஆஹான்னு கதறதுக்குள்ள இவருடைய பல்லாயிரக்கணக்கான கடல் அலைகள் மாதிரி ஒரு பேர் ஒளி இவரை வீழ்த்தித்து அப்படியே உருட்டி தள்ளித்து. அவர் அப்படியே யோகியோட காலடியில் விழறார். அவரோட காலடியை இறுக்கி பற்றிக்கிறார். அந்த அலைகள் இவரை அடித்து போகாமடி அப்படியே யோகியோட கால்களை இறுக்கி பிடிச்சிக்கிறார். யோகி இவரை தோள் தொட்டு தூக்குறார். இந்த பிரபஞ்சம் உள்ளிட்ட சகலமும் கண்ணு முன்னாடி இருந்து மறைஞ்சு போச்சு. இவருக்கு கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி இவருக்குள்ள பரவித்து. வேற எதுவுமே தெரியல. அதுதான் தன்னுடைய பரிசுத்தமான சுயம், அதாவது பியோர் செல்ஃப் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். இதுதான் நிஜம், இதுதான் சுயம், இதுவே பரிசுத்தம், இதுவே அன்பு, இங்கே பிரிவே இல்லை அப்படிங்கிற எல்லாமே அந்த வினாடியில் அவருக்கு புரியறது. இது யாருனால புரியறதுன்னா யோகினால புரியறது அவருக்கு. யோகி அதை அவருக்கு கடாட்சம் பண்ணுறார். அதுக்கப்புறமும் எத்தனையோ முறை யோகி கனவுல வந்திருந்தா கூட நேரடியாக உணர்த்தி தன்னுடைய குடும்பத்தை தன்னோட தொழிலை ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்படிங்கிற அந்த உணர்வு பெரிய ஆனந்தத்தை அவருக்கு கொடுக்கறது. இந்த இடத்துக்கு இவர் வரத்துக்கு தனக்கு எந்த தகுதியும் இல்லாத போதும் அவருடைய தவறுகளெல்லாம் மன்னிச்சு யோகி அவரை வசத்தியாக வச்சார். யோகி ராம் சரத்குமாரோட பரிணாமங்களை கூட இருந்து உணர்ந்து பார்த்து அதை எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சது எப்படியோ அதே மாதிரி யோகி ராம் சரத்குமாரோட பிறப்போட குறிக்கோள் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்த ட்ரூமன் சொல்கிறார். என்னன்னா, ஒரு தனி மனிதனோட ஆன்ம வளர்ச்சியை முன்னேற்றத்தை உருவாக்குறது தான் யோகியோட ஒரே குறிக்கோளாக இருந்திருக்கு. அதுக்காக அவர் பட்ட துன்பங்கள் ஏராளம். அதுவும் ட்ரூமன் மாதிரி இருக்கிறவாளை யோகி அன்பையும் அருளையும் மகிழ்வையும் அர்ப்பணிப்பையும் தானாகவே கொடுக்க வச்சு அவருக்கு உள்ள பரஸ்பரம் ஒரு அன்பை வளர்த்து அவருடைய வாழ்க்கையை இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறார். வெறும்னா ராஜயோகத்து மூலமாக கடவுளை பார்த்துட முடியும் அப்படின்னு இருந்தவரை பக்தி யோகத்து மூலமாக அந்த இறை உணர்வை அவருக்கு கொடுக்குறார் யோகி ராம் சரத்குமார். இந்த கதை ட்ரூமன் கெய்லருக்கு மட்டும் கிடையாது. நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் நமக்கு நிறைய நமக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் எல்லாமே இருந்தால் கூட யோகி எல்லாத்தையும் திருத்தி பண்ணிக்கொள்கிறார். அருணாச்சலத்துக்கு பகவான் ஸ்ரீ ரமணர் மாதிரி இருக்கிறவாளை அந்த புலித்தோளில் உட்காண்டு இருக்கக்கூடிய ரமணர் மாதிரி ஒரு மகா குருவை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வரார் ட்ரூமன் கெய்லர். பதஞ்சலி யோக சூத்திரத்து மூலமாக சில யோகங்களை கற்றுண்டு ராஜ யோகத்தில் அப்படியே பெரிய இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறார். அப்படி புலிக்குட்டியாக இருந்த ட்ரூமன் கெய்லரை அவரோட குருவாக வரிச்சின்றிருந்த ஸ்ரீ ஆனந்த மகிமா நிசர்தக மகாராஜ் அப்படின்னு பல பேர்கிட்ட அவர் போயிட்டு வந்த அவரை அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக அந்த பெரிய இறை உணர்ச்சிக்குள்ளே மூழ்க செய்கிறார் யோகி ராம் சரத்குமார். கெய்லர் யோகியோட சாட்சாத்காரத்தை அவர் உணர்றார். கெய்லருக்கு பெரிய ஆன்ம விடுதலையை யோகி கொடுக்குறார். இது மாதிரி பல சரித்திரங்கள் யோகியை பற்றி நம்ம பார்த்துட்டே வரோம். இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். நன்றி.